ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிற 100 கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனால் எந்த இடத்தும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆப்ஷன் பி சரியான விடை, ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. கொஸ்டின் 2, சொல் பொருள் பொறுத்துக. பண் இசை, இழைத்து அதற்கு வந்து பதிந்து, பார் அதற்கு வந்து உலகம், நந்தவனம் அதற்கு வந்து பூஞ்சோலை. கொஸ்டின் 3, பொருந்தா இணை கண்டறிக. ஆப்ஷன் டி பொருந்தாதது, அதாவது நா அதற்கு வந்து கொடுன்னு இருக்கு. ஸோ அது வந்து பொருந்தாத இணை. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்னா நாக்கு. கொஸ்டின் 4, சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன் என்பது உடன்பாட்டு வினை தொடர். கொஸ்டின் 5, நான் நாளை மதுரை செல்கிறேன். இது வந்து செய்தி தொடர். கொஸ்டின் 6, கூட்டப்பெயரை குறிப்பிடுக. மக்கள் கூட்டம். கொஸ்டின் 7, கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை குலை. கொஸ்டின் 8, மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் சொல்ல தயங்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 9, முதலை கண்ணீர் என்பது பொய்யான அழுகை. கொஸ்டின் 10, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். கொஸ்டின் 11, சரியான இணை சொல். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். கொஸ்டின் 12, சரியான வினை சொல் தேர்ந்தெடு. நாயன்மார்கள் எத்தனை பேர்? கொஸ்டின் 13, பொருத்தமான காலம் அறிக. அவன் நேற்று திரைப்படம் கண்டான். கொஸ்டின் 14, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆப்ஷன் ஏ சரியான விடை, ஆழ்கடல். கொஸ்டின் 15, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விண்மீன், தமிழ் மொழி, நூல் வெளி, நீதி நூல். கொஸ்டின் 16, குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு வீடு. ஆப்ஷன் பி விட்டு விடுதல், தங்குமிடம். விட்டு விடுதல் என்பது ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த விடு, வீடு என்பது தங்குமிடம். கொஸ்டின் 17, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க. சிலை சிற்பம், சீலை புடவை. கொஸ்டின் 18, தழை தாழை, பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. தழை என்பது இலை, தாழை என்பது மலர் வகை. அடுத்ததா கொஸ்டின் 19, கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம் 1, இவர் தமது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்துக் கொண்டார். கூற்று 2, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. கூற்று 3, ஒரு ஆண்டுக்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று காரணம் வந்து 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. கொஸ்டின் 20, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் பி சரியான விடை, கவை கிளை குஞ்சி, கோப்பு கோம்பு. கொஸ்டின் 21, வேர் சொல்லை வினை எச்சமாக்குக. வா வந்து, வந்து என்பது வினை எச்சம். கொஸ்டின் 22, வேர் சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்குக. நடி நடித்தல். கொஸ்டின் 23, வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. உணர் உணர்ந்தோர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ஏரி ஏரி, அதாவது ஏரி ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஏரிக்கு வந்து நீர்நிலை, இரண்டாவது இருக்கு இல்லையா அந்த ஏரிக்கு வந்து மேலே சென்று. கொஸ்டின் 25, அதே கான்செப்ட் தான். மறை தாமரை, மற்றொரு மறை இருக்கு இல்லையா அது வந்து மறைத்தல். கொஸ்டின் 26, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்துவது வாள், பூனைக்கு உள்ளது வாள். கான்பிடன்ஸ் அதற்கு வந்து நம்பிக்கை. கொஸ்டின் 28, பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். கொஸ்டின் 29, பொருந்தா சொல்லை கண்டறிக. விரிமலர், விரிமலர் என்பது பொருந்தாதது. இதுல பாருங்க, கருங்குவளை, செந்நெல், செம்மலர் இதெல்லாம் வந்து பண்பு தொகை. விரிமலர் அது வந்து வினைத்தொகை. கொஸ்டின் 30, பொருந்தா சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இலங்கை. இலங்கை என்பது பொருந்தாதது. கொஸ்டின் 31, பொருந்தா சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார்,
நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். இந்த 4 வார்த்தையை கவனிக்கும் போது நடித்தார் என்பது இறந்த காலத்தை குறிக்குது. நடித்தார் எப்பவோ நடித்து முடிச்சிட்டாரு. ஸோ அதனால அது இறந்த காலம். பாடுகின்றாள், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள் இதெல்லாம் நிகழ்காலத்தை குறிக்குது. கொஸ்டின் 32. கிளை என்பதன் பொருள் உறவினர்னு வரும். அதாவது மரக்கிளை தான், ஆனா உறவினர்னு பொருள் வரும். அப்ப உறவினருக்கு எதிர் சொல் பகையவர். கொஸ்டின் 33. சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன், ஆண்பால். கொஸ்டின் 34. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். ஆப்ஷன் பி சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர். கொஸ்டின் 35. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னார்குடி, மண்ணை. கொஸ்டின் 36. அதே கான்செப்ட் தான். கும்பகோணம், குடந்தை. குடந்தை என்னும் பெயர் தான் மருவி அது கும்பகோணம் என மாறிவிட்டது. கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. மருவுன்னா மருவி வரும் சொல். கொஸ்டின் 37. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அலர்ஜி அதற்கு ஒவ்வாமை. கொஸ்டின் 38. எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினாவெதிர் வினாத்தல் விடை. கொஸ்டின் 39. விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர் விடை. கொஸ்டின் 40. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை. விடை இனமொழி விடை. கொஸ்டின் 41. எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் பகைமை. கொஸ்டின் 42. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குதல். கொஸ்டின் 43. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. கவிதா உரை படித்தாள். இது செய்வினை. கொஸ்டின் 44. செயபாட்டு வினை தொடரை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. இது செயபாட்டு வினை. கொஸ்டின் 45. இரு வினைகளில் பொருளை வேறுபடுத்துக. பணிந்து, பணித்து. இரு வினைகளில் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். கொஸ்டின் 46. இரு வினைகளின் பொருளை வேறுபாடு அறிக. மாறு, மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. கொஸ்டின் 47. இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். இவர் 80களில் கணையாழி இதழ்களில் எழுத தொடங்கினார். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவர், சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? விடை முகமது ரஃபி. கொஸ்டின் 49. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? விடை தஞ்சாவூர் மாவட்டம். கொஸ்டின் 50. நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? விடை கணையாழி. கொஸ்டின் 51. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகி உள்ளன? விடை 3. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர்? விடை கப்பலுக்கு போன மச்சான். கொஸ்டின் 53. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கொஸ்டின் 54. பிழை திருத்துக. ஒரு ஓர். பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சென்னை ஒரு மாநகரம். கொஸ்டின் 55. சொல் பொருள் பொருத்துக. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. கொஸ்டின் 56. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. கொஸ்டின் 57. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி சரியான விடை. இது பழம் அன்று. கொஸ்டின் 58. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக. விடை வாழை மரம். விடை வாழை தோட்டம். கொஸ்டின் 59. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். கொஸ்டின் 60. இது தமிழ் சொல்ல நம்ம கண்டறியணும். 5க்கு ரூ என்பது சரியான விடை.
கொஸ்டின் 61 சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். கொஸ்டின் 62 சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கொஸ்டின் 63 சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. கொஸ்டின் 64 சரியான வினாசொல் அமைந்த தொடரை தேர்க. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? கொஸ்டின் 65 பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. விடை செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. கொஸ்டின் 66 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி, வயிற்று வலி. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 67 இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. கொஸ்டின் 68 இரு பொருள் தருக. தாரணி என்பது பூமி, உலகம். கொஸ்டின் 69 கலை சொல் அறிக. ஜேர்னலிசம் அதற்கு இதழியல். கொஸ்டின் 70 ஹெர்ப்ஸ் அதற்கு மூலிகை. கொஸ்டின் 71 கார்னல் ஸ்டோன் அதற்கு குமிழிக்கல். கொஸ்டின் 72 கான்சோனன்ட் அதற்கு மெய்யெழுத்து. கொஸ்டின் 73 நடத்தல் என்பதன் வேர் சொல்லை எழுதுக. விடை நட என்பது வேர் சொல். கொஸ்டின் 74 கேட்டான் அதற்கு கேள் என்பது வேர் சொல். கொஸ்டின் 75 ஓடியவர் என்பதன் வேர் சொல் ஓடு, தந்தான் என்பதன் வேர் சொல் தா. கொஸ்டின் 77 மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. விடை மா. கொஸ்டின் 78 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர் அதற்கு தன்னார்வலர். கொஸ்டின் 79 பொறுத்துக. பள்ளத்தாக்கு வேலி, புதர் அதற்கு திக்கட், சமவெளி அதற்கு பிளெயின், பழங்குடியினர் ட்ரைப்ஸ். கொஸ்டின் 80 மரபு பிழையற்ற தொடரை தேர்க. கோழி கொக்கரிக்கும். கொஸ்டின் 81 மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஆப்ஷன் பி கொய்து என்பது சரி. கொஸ்டின் 82 எளிது அதற்கு எதிர் சொல் அரிது. கொஸ்டின் 83 பிரித்து எழுதுக. தான் என்று, தான் கூட்டல் என்று. கொஸ்டின் 84 நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்றி கூட்டல் அறிதல். கொஸ்டின் 85 மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. கொஸ்டின் 86 எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர் சொல் சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு அதாவது மருவி வந்த அந்த சொல்லு நெல்லை. கொஸ்டின் 88 ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. கொஸ்டின் 89 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை அதற்கு குடிக்கூலி. கொஸ்டின் 90 விடை தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. லூட் மியூசிக் அதற்கு வீணை இசை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 91 காம்பாக்ட் டிஸ்க் என்பது குறுந்தகடு. கொஸ்டின் 92 கலை சொல்லை தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸ் அதற்கு காணொலி கூட்டம். கொஸ்டின் 94 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல இது பேனல். கொஸ்டின் 95 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கொஸ்டின் 96 ஒரு தொடரில் இரு இணைகளை அமைத்து எழுதுக. ஆப்ஷன் பி சரியான விடை. மழைக்காற்று வீசியதால் பூமியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. கொஸ்டின் 97 அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. அகர வரிசை ஆளுந்து ஆரம்பிக்கும். கொஸ்டின் 98 எவ்வளவு உயரமான மரம். இந்த தொடர் உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா ஆப்ஷன் பி சரியான விடை. கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 100 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னா எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது.
இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.